அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னும் சரியாக சொல்லப்போனால் இன்னும் ஒரு மாத காலம் மட்டுமே குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கான கால அவகாசம் உள்ளது. இந்த நேரத்தில் நாம் எதை படிக்கணும் படிக்கக்கூடாதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு மிக முக்கிய ஆயுதமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பொது தமிழ், பொது கணிதம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் 8, யூனிட் 9, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பாலிட்டி. இந்த 5 சப்ஜெக்டை நீங்கள் தெளிவாக ரிப்பீட்டடாக ரிப்பீட் மோட்டில் நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. அதே போல் மிக முக்கியமானது என்னென்னா, நீங்கள் படிக்கிறத கம்பல்சரி மாதிரி தேர்வு எழுதி பார்க்கணுங்க. அதுதான் நம்மளுடைய வெற்றிக்கான ஒரே வழியாக அமையும். நீங்கள் எவ்வளோ படித்தாலும் மாதிரி தேர்வு எழுதி பார்க்காம நீங்கள் அப்படியே போய் எழுதுனீங்கன்னா நிச்சயமாக அது சக்ஸஸை கொடுக்காது. ஏன்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாவே 1 or 2 கொஸ்டின்ஸ் தெரிஞ்ச கொஸ்டின்ஸு மிஸ்டேக் ஆகும், கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். நம்மளுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்கு இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா ஷேடிங் பண்ணுறதுல மிஸ்டேக் ஆகாமல் இருக்குன்னா தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதனால் படிங்க, படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணதை மறக்காமல் டெஸ்ட் போட்டு பாருங்கள். அது எந்த வழியில் கிடைச்சாலும் சரி, உங்களுக்கு எந்த கொஸ்டின் அது சிம்பிளான கொஸ்டினாக இருந்தாலும் கூட அந்த கேள்வித்தாள் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை நீங்கள் ரைட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது மாதிரி தேர்வு எழுதி பார்ப்பது. ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்திங்கன்னா இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. நேற்று நடைபெற்ற 10ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்ட 100 மாதிரி வினாக்களுக்கான விடை குறிப்புகளாக தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. இந்த மாதிரி தேர்வை எழுத விருப்பம் இருக்கிறவங்க, இல்லை எழுதி பார்க்கணும், என்னால் வீட்டிலேருந்து படிக்க முடியல, இல்லை ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்காக பார்த்திங்கன்னா இதுக்கான கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலிமா சென்ட் பண்ணப்படும். இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு மாதிரி தேர்வும் உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோஸை முழுமையாக பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் ஃபீட்பேக்காக தாங்க. முதல் கேள்வி, தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது எது? தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது எதுன்னு பார்த்திங்கன்னா திருக்குறள், மெய்ப்பொருளுரை. இந்த இருக்கக்கூடிய 4 நூட்களுமே பார்த்திங்கன்னா பாவலர் பெருஞ்சித்திரனாருடைய நூல்களில் தான் வரும். கனிச்சாறு, பாவியக்கொத்து, மகபுவஞ்சி, பள்ளிப்பறவைகள், நூறாசிரியம், இது எல்லாமே பாவலர் பெருஞ்சித்திரனார் எழுதியிருப்பார். பாவலர் பெருஞ்சித்திரனாருடைய திருக்குறள், மெய்ப்பொருளுரை தான் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. கேள்வி 2, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 4 ஆப்ஷனில் 1 மட்டும்தான் சரியாக கொடுத்துருக்காங்க. அது எது சரின்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சரை பார்த்துருவோம். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. அம்மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழே என்றார் பன்மொழி புலவர் கா. அப்பாத்துரையார். இதுதான் சரியானது. பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? கா. அப்பாத்துரையார். மற்ற 3 ஆப்ஷன் தவறு என்னன்றதை பார்க்கலாம். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சொன்னது யாருன்னா கா. சச்சிதானந்தன் சொல்லியிருப்பார். திருவிக்கா கிடையாது. நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் பாரதிதாசன் இருக்குது. நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் பாரதியார் குறிப்பிட்டிருப்பார், பாரதியார் பாடியிருப்பார். 3, சி ஆப்ஷன், விழிகளை இழக்க நேரிட்டால் கூட, விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் தமிழ் திரு ரா. இளங்கோவனார் வந்திருக்கணும். அப்போ சி ஆப்ஷனும் தவறாக இருக்குது. சரியானது டி மட்டும்தான். கேள்வி 3, பொறுத்துக. உலக பெருந்தமிழர் என்று அழைக்கப்படுபவர் யார்? உலக பெருந்தமிழர் என்று அழைக்கப்படுபவர் தமிழ் திரு ரா. இளங்குமரனார். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனார். சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர் தமிழழகனார். சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் பாரதியார். இங்கே மொழி ஞாயிறு தேவநேய பாவனார்னா மொழி ஞாயிறு தேவநேய பாவனார் என்று அழைக்கப்படுகிறார். கமெண்ட் பாக்ஸில் கலை ஞாயிறுனா யார், கவி ஞாயிறுனா யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கலை ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார், கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி 4, என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். என் தமிழ்னா எப்படி பிரிக்கலான்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. கேள்வி 5,
வினையாளனையும் பெயர் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? கேள்வியை தெளிவாக உள்வாங்குங்க. வினையாளனையும் பெயர் தொடர்பான கூற்றுகள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 கூற்றுகள் இருக்குது. 1, வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். 2, தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். 3, காலம் காட்டாது. 4, மூவிடத்திற்கு உரியது. இந்த 4 கூற்றுகளில் வினையாளனையும் பெயர் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. முதல் கூற்று பாருங்களேன், வினை பெயர் தன்மையாகி வினையே உணர்த்தி நிற்பது பார்த்திங்கன்னா வினையாளன் பெயர்னா கிடையாது. இது தொழிற்பெயரை குறிக்கும். 2, தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். வினையாளனும் பெயர் எதை குறிக்குன்னா தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். சரி. 3, காலம் காட்டாது. வினையாளனும் பெயர் காலம் காட்டும். அப்போது 3வது தவறாக இருக்குது. காலம் காட்டாது. எது காலம் காட்டாதுன்னா தொழிற்பெயர் தான் காலத்தை காட்டாது. அதே போல் வினையாளன் பெயர் மூவிடத்திற்கு உரியது. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா வினையாளனும் பெயர் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தவறானது எது? 1 மற்றும் 3 தான் தவறாக இருக்குது. கேள்வி 6, பொருந்தாதது எது? தொளி மிக மெல்லியது. சரி. தோல் திண்ணமானது. தோடு வன்மையானது. இப்போ முதல் 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. டி ஆப்ஷன் தான் தவறு. ஓடு மிக மென்மையானது இருக்குது. இது தவறு. அப்போ ஓடுனா என்னென்னா மிக வன்மையானதுன்னு வந்திருக்கணும். ஓடு என்பது மிக வன்மையானதுன்னு வந்திருக்கணும். இங்கே மென்மையானது இருக்குது. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 7, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 4 ஆப்ஷனில் எது சரின்றது 1 மட்டும்தான் சரியாக இருக்குது. எதுன்னு பார்க்கலாம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் துரைமாணிக்கம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் யாருன்னா துரைமாணிக்கம் தான். துரைமாணிக்கம் யாருடைய இயற்பெயர்னா பாவலரது பெருஞ்சித்தனாருடைய இயற்பெயர் தான் துரைமாணிக்கம். இங்கே தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் பாவலர் பெருஞ்சித்தனார். இங்கே அவருடைய இயற்பெயரை தந்திருக்காங்க. அப்போ முதல் கூற்று நமக்கு சரியாக இருக்கும்போது மற்ற 3 கூற்று தவறாக தான் இருக்கும். என்னென்ன தவறுன்றதை பார்க்கலாம். சொல்லாராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனார் ஆறுமுக நாவலரானா கிடையாது. சொல்லாராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனார் யாருன்னா ரா இளங்குமரனார் வந்திருப்பார். சி ஆப்ஷன் பாருங்கள். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் ஊவேசான்னு இருக்குது. ஊவேசா கிடையாது. உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவனார். டி ஆப்ஷன். போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிசுபனில் 1553 கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிசுபன் தான் கார்டிலா நூல் என்னும் முதலாக தமிழ் மொழி தான் மொழிபெயர்த்திருப்பாங்க. இங்கே ஆண்டு தவறாக தந்திருக்காங்க. எப்போ மொழிபெயர்த்தினாங்கன்னா இந்த கார்டிலா நூலை 1554. அடுத்த கேள்வி 8, தமிழுக்கு அணிகலன்களாக இருப்பவை எவை? தமிழுக்கு அணிகலன்களாக இருப்பவை 50 காப்பியங்கள். கேள்வி 9, தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் எனும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்த ஆண்டு எப்பொழுது? 1983 செப்டம்பர் மாதத்தில். ஸோ தமிழ் மறை என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். கேள்வி 10, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? ஸோ 4 கூற்றுகளில் எது சரின்னு பார்க்கலாம். 1, உருவகத்தை பற்றி ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்று தண்டி எழுதியிருக்கிறார். யார் எழுதுனது? தண்டி தான் எழுதியிருக்கிறார். சரி. 2வது கூற்று, களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விடுத்து உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று எழுதியவர் அறிஞர் அண்ணா. சரி. ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது, புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று வா ராமசாமி குறிப்பிட்டுள்ளார். சரி. முதல் 3 கூற்று சரியாக இருக்குது. 4வது கூற்று என்னன்றதை பார்க்கலாம். குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புலிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம், மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம், கேடுகெட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம், தோழர்களே சிந்தியுங்கள் என்று வள்ளிக்கண்ணன் எழுதியிருக்கிறார்.
இதை இந்த கூற்றை சொன்னது வள்ளிக்கண்ணனானா கிடையாது. 4வது கூற்று தவறாக இருக்குது. யார் சொன்னதுன்னா பா ஜீவானந்தம் சொல்லியிருப்பார். பா ஜீவானந்தம் தான் சொல்லியிருப்பார். அப்போது இங்கே சரியானது 1, 2, 3 சரி. வா ராமசாமி எந்த நூலில் சொல்லியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் கூடின பிறகுதான் செக்குத்தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது, புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று சொன்னது வா ராமசாமி. பார்த்தீங்கன்னா மழையும் புயலும் என்ற நூலில் குறிப்பிட்டிருப்பார். யார்? வா ராமசாமி. கேள்வி 11. கெடுப்பதுவும் என்பதன் இலக்கண குறிப்பு. கெடுப்பதுவும் என்பதன் இலக்கண குறிப்பு இன்னிசை அளபடை. கேள்வி 12. மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து. இந்த பாடலில் 1 என்பது இங்கே 1 இருக்கு இல்லைங்களா? இந்த 1 என்பது எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. இங்கே 1 என்பது அரசனை குறிக்கலாம், குறிப்பாக அரச மரத்தை குறிக்கும். என்ன மரம்? அரச மரத்தை. மரமது, இப்போ மரமதுனா எந்த மரம்? அரச மரத்தில், அரச மரம். அப்போ இங்கே 1 என்பது அரச மரத்தை குறிக்கும். அதே 2 என்பது மரத்தில்னு இருக்குல்ல, இங்கே மேலே 2ன்னு இருக்கா? இந்த 2 என்பது எதை குறிக்குன்னா மானா குதிரையை குறிக்கும் அல்லது மாமரத்தை குறிக்கும். ஸோ இந்த பாடலை பாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தனி பாடலேருந்து இருக்கும், சுந்தர கவிராசர் பாடியிருப்பார். மரமது மரத்திலேறி மரமது தோளில் வைத்தென்ற பாடல் சுந்தர கவிராசர் பாடியிருப்பார். கேள்வி 13. நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலின் ஆசிரியர் முனைவர் சேதுமணி மணியன். கேள்வி 14. பொருந்தாத இணை எது? கிழக்குனா குணக்கு என்று பெயர், மேற்குனா குடக்கு என்று பெயர், வடக்குனா வாடை என்று பெயர், தெற்குனா ஊதைன்னு வந்திருக்கு, இது தவறு. தெற்குனா தென்றல்னு வந்திருக்கணும். இங்கே ஊதை எதை குறிக்குன்னா வடக்காக தான் இன்னொரு பேர் ஊதைன்னு குறிப்பாங்க, ஊதை காற்று. அப்போது பொருந்தாத இணை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 15. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்று குறிப்பிட்டவர் யார்? தாய்லாந்து மன்னருடைய முடிசூட்டு விழாவில் திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்று குறிப்பிட்டவர் யார்னா தனி நாயகம் அடிகள். திருவெம்பாவை பாடந்து மாணிக்க வாசகர், திருப்பாவை பாடந்து ஆண்டாள். இந்த 2 நூல்களை அவர்களுடைய தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றன்னு சொல்லியிருப்பார் தனி நாயகம் அடிகள். கேள்வி 16. பின்வரும் கூற்றுகளில் சரியான இணைகளை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்கிறார் திருவள்ளுவர். முதல் கூற்று சரியானா தவறு. உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனதுன்னு சொன்னது யாருன்னா தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். 2. மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் குறிப்பிட்டிருப்பார். சரி. 3. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்கிறது சிலப்பதிகாரம். சரி. நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று பாடியது காலமேக புலவர்னருக்கு தவறு. நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதைத்தே தென்றலே என்று பாடந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். இந்த பாடல் எந்த நூலில் இருக்குன்னா பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது நூலில் உள்ளது. நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்னும் பாடல் பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது நூலில் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பாடியிருப்பார். கேள்வி என்ன? பின்வரும் கூற்றில் சரியான இணைகளை தேர்வு. அப்போது 2 இணை மட்டும்தான் சரியாக இருக்குது, 2 தவறாக இருக்குது. கேள்வி 17. சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் யார்? சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் பெண்ணடிமைத்தனத்தையும் தன்னுடைய பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் பாரதியார். கேள்வி 18. சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு என்ற
பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு. இந்த பாடல் முல்லைப்பாட்டு நூலில் இடம்பெற்றுள்ளது. முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் நப்பூதனார். முல்லைப்பாட்டை பொறுத்தவரையும் 10 பாட்டு நூல்களுள் மிக சிறிய நூல் தான் முல்லைப்பாட்டு. 103 அடிகளை உடையது. 10 பாட்டு நூல்களை பொறுத்தவரை மிகப்பெரிய நூல் மதுரை காஞ்சி 782 அடிகளை உடையது. மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். கேள்வி 19. கொரியாலிசிஸ் விளைவை கஸ்பார் குஸ்டவ் கண்டுபிடித்த ஆண்டு எப்பொழுது? கொரியாலிசிஸ் விளைவை கஸ்பார் குஸ்டவ் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. எப்போ கண்டுபிடிச்சார்னா 1835. கேள்வி 20. தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர் யார்? இந்த ஆண்டு நடைபெற்ற குரூப் 4ல் கேட்டிருப்பாங்க. தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர் பா. சிங்காரம். 10th புக்கில் தான் இருக்குது. கேள்வி 21. பின்வரும் கூற்றுகளில் சரியான இணையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியான இணை எதுன்றதை பார்க்கலாம். 4 கூற்றுகள் இருக்குது. இதில் எது சரின்னு பார்க்கலாம். ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகளான ஐ, ஆல், கு, இன், அது, கண் ஆகியவற்றுள் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை என்பர். சரி. 2. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது. வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை என்பர். சரி. காலம் கறந்த பெயரச்சம் வினையச்சம் என்பரா? தப்பு. காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. காலம் கறந்த பெயரச்சம் இது வினைத்தொகை. 4 பாருங்க. நிறம், வடிவம், சுவை, அளவு, எண் முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை எனும் பண்பு விகுதியும் ஆகிய ஆணை எனும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும். இதில் சரியான தவறு எது தவறுனா இங்கே எண் என்பது வராது. அப்போ பண்பு பெயர்னாவே பண்பு தொகைனாவே நிறம், வடிவம், சுவை, அளவு இந்த 4 அடிப்படையில் அமையும் பண்பு தொகை. நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை இங்கே எண்ணு வராது. அதனால தான் இது தவறுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா பின்வரும் கூற்றுகள் சரியான இணையை தேர்ந்தெடுன்னு கேட்டாங்க. அப்போ சரியானது எத்தனை இணை சரியாக இருக்குன்னா 2 இணை சரியாக உள்ளது. கேள்வி 22. முறுக்கு மீசை வந்தார் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. முறுக்கு மீசை வந்தார் என்பதன் இலக்கண குறிப்பு அன்மொழி தொகை. கேள்வி 23. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வருவது. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வருவது உம்மை தொகை. கேள்வி 25. ஊமை நாவுகள் உன்னிடம் மட்டுமே பேசுகின்றன என்ற கவிதையை எழுதியவர் யார்? ஊமை நாவுகள் உன்னிடம் மட்டுமே பேசுகின்றன என்ற கவிதையை எழுதியவர் கவிக்கோ அப்துல் ரகுமான். கேள்வி 25. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் பொருந்தாதது எது? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் பொருந்தாதது டொர்னாடோனா புயல்னு இருக்குது. தப்பு. ஸ்டோம் அப்படின்னா தான் புயல். தமிழில் ஸ்டோம்னா தான் புயல்னு வந்திருக்கணும். அப்போது டொர்னாடோன்றது புயல் கிடையாது. தவறு. அப்போது தவறானது ஆப்ஷன் ஏ. அப்போ டொர்னாடோனா என்னன்னா சூறாவளின்னு வந்திருக்கணும். டெம்பஸ்னா பெருங்காற்று. சரி. வயல்வின்னா சுழல் காற்று. லேண்ட் பிரீஸ்னா நிலக்காற்று. சீ பிரீஸ்னா கடல் காற்று. கேள்வி 26. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ரொம்ப முக்கியமான அந்த கூற்றுகள் ரொம்ப முக்கியமானது. எது தவறுன்றதை பார்க்கலாம். பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 1. உணவு ஆக்கலும் அழித்தலும் குறித்த 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் காணப்படுகிறது. சரி. இசைக்கலைஞர்கள் குறித்த 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் திருப்புடை மருதூரில் உள்ளது. சரி. ராசராசன் கால தமிழ் கல்வெட்டு 11ஆம் நூற்றாண்டு சேர்ந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா பெரிய கோயில் தஞ்சாவூரில் உள்ளது. சரி. அப்போது முதல் 3 சரியாக இருக்கும்போது தவறு வந்து டி ஆப்ஷன் தான் தவறு. என்னன்றதை பார்க்கலாம். வீறு கொண்டு முன்னேறும் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை குறித்த 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் சிதம்பரத்தில் காணாது. எங்கே காணப்படும்னா திருப்புடை மருதூரில் தான் காணப்படுகிறது.
இந்த திருப்புடை மருதூர் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. வீறு கொண்டு முன்னேறும் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை குறித்த 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் எங்கே இருக்குன்னா திருப்புடை மருதூரில் இருக்கும். சிதம்பரம் கிடையாது. அப்போது சிதம்பரத்தில் என்னென்ன கல்வெட்டு காணப்படுதுன்னா சிதம்பரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வகையான கல்வெட்டு காணப்படும். ஒன்று மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சேயோடு குலவும் தாயும் குறித்த சேயோடு குலவும் தாயும் குறித்த 17ஆம் நூற்றாண்டு ஓவியம் சிதம்பரத்தில் தான் காணப்படுகிறது. மன்னன் மக்களுக்கு கொடை அளிப்பது தொடர்பான மக்களுக்கு கொடை அளிப்பது தொடர்பான 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் சிதம்பரத்தில் தான் காணப்படுகிறது. விருந்தோம்பல் பற்றிய சுவரோவியம் வந்து சிதம்பரத்தில் தான் காணப்படுகிறது. இது இல்லாமல் உணவு ஆக்கலும் அளித்தலும் குறித்த 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் சிதம்பரத்தில் தான் காணப்படுகிறது. அதே திருப்புடை மருதூரை பொறுத்தவரையும் இசைக்கலைஞர்கள் குறித்த 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியமும் வீறு கொண்டு முன்னேறும் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் வந்து திருப்புடை மருதூர் அதாவது திருநெல்வேலி தான் காணப்படுகிறது. இது இல்லாமல் மேற்கத்தியர் மேற்கொண்ட கடல்வழி குதிரை வணிகம் குறித்த 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியமும் திருப்புடை மருதூரில் திருநெல்வேலியில் காணப்படுகிறது. மேற்கத்தியர் மேற்கொண்ட கடல்வழி குதிரை வணிகம் குறித்த 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியமும் திருப்புடை மருதூர் திருநெல்வேலியில் காணப்படுகிறது. கேள்வி 27. விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்கள் எத்தனை? விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்கள் 9. கேள்வி 28. பொருத்தமற்றதை தேர்வு செய்க. கடும்புனா சுற்றம் என்று பொருள். படுகர் என்பதன் பொருள் பள்ளம். வைரியம் என்பதன் பொருள் திணைன்னு தந்திருக்காங்க, தப்பு. வைரியம் என்பதன் பொருள் கூத்தர்னு வந்திருக்கணும். திணைனா இரடி என்பதன் பொருள் தான் திணை. பொம்மல் என்பதன் பொருள் சோறு. கேள்வி 29. பொறுத்துக வட்டார வழக்குகள்லேருந்து. பாய்ச்சல்னா பாத்தி என்று பொருள். நீத்து பாகம்னா மேல் கஞ்சி என்று பொருள். மகுலினா சோற்றுக்கஞ்சி. வரத்துக்காரன்னா புதியவன். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 30. இனியன் கவிஞன் என்பதன் இலக்கண குறிப்பு. இனியன் கவிஞன் எழுவாய் தொடர். கேள்வி 31. பின் வருவனவற்றுள் முறையான தொடர் எது? சரியானது தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 32. மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? முக்குடர் பல்லு. கேள்வி 33. எவை மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும். திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. எவை மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும்னா ஆசை, சினம், அறியாமை. அதாவது காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றும் அழிந்தால் வந்து அவற்றால் துன்பமும் அழியும் சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். காமம், வெகுளி, மயக்கம். காமம்னா ஆசை, வெகுளினா சினம், மயக்கம்னா அறியாமை. கேள்வி 34. பண்ணெண்ணாம் பாடற் கேம்பின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பண்ணெண்ணாம் பாடற் கேபின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இதில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு உமை அணி. கேள்வி 35. இயல்பான மொழி நடையை உருவாக்கும் மென்பொருளின் பெயர். எழுத்தாளி, வேர்ட்ஸ்மித். சரியானது பி மற்றும் சி. எழுத்தாளி அல்லது வேர்ட்ஸ்மித்னு சொல்லலாம். கேள்வி 36. வாக்கியம் 1, வாக்கியம் 2, வாக்கியம் 3 இந்த 3 வாக்கியங்கள் எது சரின்னு பார்க்கலாம். வாக்கியம் 1. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 6ஆம் திருமொழியாக உள்ளது. தவறு. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக வந்திருக்கணும். 5ஆம் திருமொழியாக இருக்கிறது. 1 தவறு. வாக்கியம் 2. பெருமாள் திருமொழியில் 105 பாடல்கள் உள்ளன. சரி. குலசேகர ஆழ்வாரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு. சரி. இப்போ இதில் சரியானது 2, 3 மட்டும்தான் சரி. பெருமாள் திருமொழியின் ஆசிரியர் குலசேகர ஆழ்வார். காலம் 8ஆம் நூற்றாண்டு. பெருமாள் திருமொழியில் 105 பாடல்கள் உள்ளன. பெருமாள் திருமொழியை பொறுத்தவரையும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக இடம்பெற்றுள்ளது.
கேள்வி 37. எட்வின் அப்பிள் நம் பால்விதி போன்று பல பால்விதிகள் உள்ளன என நிரூபித்த ஆண்டு எப்பொழுது? எட்வின் அப்பிள் பார்த்தீங்கன்னா நம் பால்விதி போன்று பல பால்விதிகள் உள்ளன என்று நிரூபித்த ஆண்டு 1924. கேள்வி 38. கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டை முதலில் குறிப்பிட்டவர் யார்? கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டை முதலில் குறிப்பிட்டவர் ஜான் வீலர். கேள்வி 39. பொருந்தாதது எது? தன்மை பெயர்கள் நான், யான், நாம், யாம் இதெல்லாமே தன்மை பெயர்கள் தான். சரி. தன்மை வினைகள்னா வந்தேன், வந்தோம். சரி. முன்னிலை பெயர்கள் நீ, நீர், நீவீர், நீங்கள் என்பது முன்னிலை பெயர்கள். சரி. முன்னிலை வினைகள் அவன், அவள், அவர்னா கிடையாது. முன்னிலை வினைகள்னா நடந்தாய், நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள், அதுதான் முன்னிலை வினைகள் வரும். அப்போ அவன், அவள், அவர், அது, அவை எது வரும்னு பார்த்தீங்கன்னா படற்கை பெயர்களில் வரும். அவன், அவள், அவர், அது, அவை வந்தாவே படற்கை பெயர்கள். அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி தான் பொருந்தாதது. கேள்வி 40. நீ வந்தேன் என்பது டேஸ் வலு, நீ வந்தேன் என்பது இடவலு. கேள்வி 41. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் படவேணும் என்னும் பாடலில் அமைந்த வலுவமதி. இப்போ 2024 லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 கேட்ட கேள்வி தான். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் படவேணும் என்னும் பாடலில் அமைந்த வலுவமதி என்ன வலுவமைதினா மரபு வலுவமைதி. ஸோ இது கேட்டிருக்காங்க. இதுவும் 10th புக்கில் தான் இருக்குது. கேள்வி 42. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். ராகுல் சாங்கிருத்தியாயன் 1942 ஆண்டு அஜ்ராபக் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதினார். ஸோ சரினா சரிதான், எது தவறில்லை. ராகுல் சாங்கிருத்தியான் 1942 தான் அஜ்ராபக் மத்திய சிறையில் இருந்தபோது தான் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதியிருப்பார். பி ஆப்ஷன் பாருங்கள். 1949 கணமுத்தைய என்பவர் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். சரி. சி ஆப்ஷன் பாருங்கள். வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை என் ஸ்ரீதர் மொழிபெயர்த்த ஆண்டு 2015 இருக்குது. தப்பு. வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் ஸ்ரீதர் மொழிபெயர்த்தது 2016. ஸோ இங்கே தவறாக இருக்கிறது ஆப்ஷன் சி தான். இது இல்லாமல் 2016 2 பேர் மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பாங்க. ஒன்று என் ஸ்ரீதர் மொழிபெயர்த்தது, 2 முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்புன்னு சொல்லுவாங்க. முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு 2016 தான். அதே டி ஆப்ஷன் பாருங்கள். வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை யூமா வாசகி மொழிபெயர்த்த ஆண்டு 2018. சரி. கேள்வி 43. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணியா இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நீதி வெண்பா நூலில் இடம்பெற்றுள்ளது. நீதி வெண்பா நூலின் ஆசிரியர் கா செய்குத்தம்பி பாவலர். கேள்வி 44. பரஞ்சோதி முனிவர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 1. எழுதிய நூல்கள் திருவிளையாடற் புராணம், வேதாரண்ய புராணம், திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா, மதுரை 1010. ஸோ பரஞ்சோதி முனிவர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா திருவிளையாடற் புராணம், வேதாரண்ய புராணம், திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா, மதுரை 1010. சரி. இவர் திருமறைக்காட்டில் வேதாரண்யத்தில் பிறந்தவர். சரி. இவருடைய காலம் 18ஆம் நூற்றாண்டானா தப்பு. இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டில் வந்திருக்கணும். அப்போது சரியானது 1, 2 சரி. கேள்வி 45. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் கொளல் வினா. கேள்வி 46. சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்ற போல் இதில் பயின்று வந்துள்ள பொருள்கோள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் என்ற பாடலில் என்ன பொருட்கோள் வந்துள்ளதுன்னா ஆற்று நீர் பொருட்கோள் பயின்று வந்தது. இந்த பாடல் வரி சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ளது. சீவக சிந்தாமணியில். கேள்வி 47. வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்ச எல்லும் சிலப்பதிகாரம் என்ற மணியாரம் படைத்த தமிழ்நாடு. இது ஒரு ரிப்பீட்டடான ஃபேமஸான ஒரு கேள்வியும் கூட. இதன் பாடலின் ஆசிரியர் யார்? பாரதியார். கேள்வி 48. நீரற வரியா கரகத்து என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புறநானூறு. கேள்வி 49. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார்? நா. முத்துசாமி. கேள்வி 50. உமா மகேஸ்வரி எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? உமா மகேஸ்வரி பார்த்தீங்கன்னா
உமா மகேஸ்வரி எந்த மாவட்டத்தில் பிறந்தார்னு கேட்டிருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் பிறந்திருப்பாங்க. தேனி மாவட்டத்தில் தற்போது இருப்பாருங்க, வசித்து வருகிறார். கேள்வி 51, பொருந்தாதது எது? சிலம்பு கிண்கிணி. சிலம்பு கிண்கிணி வந்து காலில் தான் அணிவாங்க. அரைநான் வந்து இடையில் அணிவாங்க. சரி. சுட்டி வந்து நெற்றியில் அணிவது. சரி. குண்டலம் குழை தலையில் அணிவதா? குண்டலமும் குழையும் எதில் அணிவாங்கன்னா காதில் அணிவாங்க. காதில் தான் அணிவாங்க. அப்போது பொருந்தாதது ஆப்ஷன் டி. அப்போ தலையில் அணிவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தலையில் அணிவது சூளி. தலையில் அணிவது சூளி. கேள்வி 52, வண்டுகளினிது பாட மருதம் வீற்றிற்கு மாதோ என்று கம்பராமாயண பாடல் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது? பாலகாண்டத்தில் இடம்பெற்றுள்ளது. கம்பராமாயணம் 6 காண்டங்களை உடையது. சா கந்தசாமி எந்த புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றவர்? சா கந்தசாமி வந்து எழுதிய ஒரு புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றிருப்பார். அது எந்த நூல்னா சாயாவனம் என்ற புதினத்தால் தான். அதே சா கந்தசாமி எழுதிய விசாரணை கமிஷன் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கு. விசாரணை கமிஷனுக்கு எப்போனா 1998 வந்து சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கு விசாரணை கமிஷன் என்னும் நூலுக்காக. இது இல்லாமல் தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், இந்த 2 நூலையும் எழுதுறது சா கந்தசாமி தான். இது இல்லாமல் சாந்தகுமாரி நாவலையும் எழுதியிருப்பார் சா கந்தசாமி. கேள்வி 54, பொறுத்துக. குறிஞ்சி பெரும்பொழுதுகள் சரி ஐவகை நிலங்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சிறுபொழுது தந்திருக்காங்க. இங்கே 4 வகை நிலங்கள் மட்டும்தான் தந்திருக்காங்க. குறிஞ்சிக்கு யாமம், முல்லைக்கு மாலை, மருதத்துக்கு வைகரை, நெய்தலுக்கு ஏற்பாடு, பாலைக்கு நண்பகல் வரும். கேள்வி 55, எவை 5ம் சிறப்பாக அமைந்தவரே அமைச்சராவார்? திருக்குறளிலிருந்து கேட்கப்பட்டுள்ளது. எவை 5ம் சிறப்பாக அமைந்தவரே அமைச்சர்னு சொல்லியிருப்பார்னா திருவள்ளுவர். மன வலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி. மன வலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி தான் சரியானது. இவை 5ம் சிறப்பாக அமைந்தவரே அமைச்சர்னு சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். கேள்வி 56, கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்த ஆண்டு எப்பொழுது? கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்த ஆண்டு 1956 நவம்பர் 1. கேள்வி 57, இன்மையின் இன்னாது யானெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இதில் பயின்று வந்துள்ள அணி என்ன? இன்மையின் இன்னாது யானெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இது பயின்று வந்துள்ள அணி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. கேள்வி 58, பொருந்தாதது எது? வெறுக்கைனா செல்வம், பாசவர்னா வெற்றிலை விற்போர், ஓசுனர்னா எண்ணெய் விற்போர். அப்போது முதல் 3 ஆப்ஷனும் சரியாக இருக்கும்போது டி ஆப்ஷன் தான் தவறு. கண்ணுள் வினைஞர்னா சிற்பியா? கண்ணுள் வினைஞர்னா ஓவியர்னு வந்திருக்கணும். ஓவியர்னு வந்திருக்கு. இங்கே சிற்பி. சிற்பி எதுக்கு வரும்னா மண்ணிட்டாளர்னா தான் சிற்பி. இது இல்லாமல் சுண்ணம்னா நறுமண பொடி, தூசு என்பதன் பொருள் பட்டு, துகிர் என்பதன் பொருள் பவளம், அதே போல் காருகர் என்பதன் பொருள் நெய்பவர்னு சொல்லலாம். காருகர்னா நெய்பவர்னு சொல்லலாம் அல்லது சாலியர்னு குறிப்பிடலாம். நொடை என்பதன் பொருள் விலை, கிளி என்பதன் பொருள் துணியை குறிக்கும். கேள்வி 59, ரொம்ப முக்கியமானது. ராஜம் கிருஷ்ணன் பற்றிய கூற்றுகள் சரியானது எது? ஸோ இப்போ கூட லாஸ்ட்டாக அந்த குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க ராஜம் கிருஷ்ணனுடைய நூலை பற்றி. ஸோ நிச்சயமாக முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா ராஜம் கிருஷ்ணனை பற்றி தெளிவாக படித்து ரிவிஷன் பண்ணிக்காங்க. நிச்சயமாக கேட்பாங்க. 1, வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். சரி. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம் அனைவராலும் பாராட்டப்பெற்ற ஒன்றாகும். சரி. தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை கரிப்பு மணிகள் புதினமாக எழுதினார். சரி. நீலகிரி படுகரின மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து குறிஞ்சித்தேன் என்ற புதினத்தை எழுதினார். சரி. கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசும் புதினம் அலைவாய்க்கரையில். சரி. அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டியவை சேற்றில் மனிதர்களும் வேருக்கு நீர் புதினங்களும். அப்போ ராஜம் கிருஷ்ணன் தொடர்பான கூற்றுகளில் சரியானது அனைத்துமே சரி. வெரி இம்பார்ட்டன்ட். நிச்சயமாக கேட்கலாம். இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸில் ராஜம் கிருஷ்ணனை பற்றி கேட்பாங்க. தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. கேள்வி 60, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? எது தவறுன்றதை பார்க்கலாம். ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம், வெல்லலாம், நீங்களும் முயலுங்கள், முன்னேறுங்கள், வெல்லுங்கள்னு சொன்னது MS சுப்புலட்சுமி. சரி. உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்று சொன்னது யார்? உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும்னு சொன்னது கிருஷ்ணமால் ஜெகநாதன். சரி. உழுபவருக்கே நில உரிமை இயக்கத்தை தொடங்கியவர். உழுபவருக்கே நில உரிமை இயக்கத்தை தொடங்குது கிருஷ்ணமால் ஜெகநாதன். இது ஆங்கிலத்தில் LAFTIன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதுக்கான விரிவாக்கம் என்னென்னா லேண்ட் ஃபார் த டில்லர்ஸ் ஃப்ரீடம். லேண்ட் ஃபார் த டில்லர்ஸ் ஃப்ரீடம்.
அடுத்து அப்போ தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் தான் தவறு. களஞ்சியம் அமைப்பை உருவாக்கிய முத்துலட்சுமினா கிடையாது. களஞ்சியம் அமைப்பை உருவாக்குறது மதுரை சின்ன பிள்ளை தான் வந்து களஞ்சியம் அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. கேள்வி 61 பொருந்தாதது எது? வெற்றி பூவை இட்லி பூன்னு சொல்லலாம், சரி. கரந்தை பூவை கொட்டை கரந்தைன்னு சொல்லுவாங்க. வஞ்சு பூவை பஞ்சு போன்ற நுண்மயிர்னு சொல்லலாம், சரி. அப்போ பொருந்தாது ஆப்ஷன் டி தான். காஞ்சி என்பது தூய வெண்ணிற மலர்களாக கிடையாது. காஞ்சி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள காஞ்சி என்பது ஒரு குறுமரம்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி தான் பொருந்தாது. 62வது கேள்வி சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. சரியான அகரவரிசைனாவே உழவு, ஏர், மண், மாடு. கேள்வி 63 வாராயிருந்து வந்த கலையில் அவர் மகிழ உபசரித்தல் வளையல் என்ற பாடலை பாடந்து யார்னா பாரதிதாசன். கேள்வி 64 தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் கண்ணதாசன். கேள்வி 65 பொருந்தாதது எது? 4 ஆப்ஷன் எது பொருந்தாதுன்னு பார்க்கலாம். வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுப்பவன் பெருஞ்சாத்தன், சரி. உலகமே வறுமையற்றாலும் கொடுப்பவன் அதியன், சரி. இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைப்பவன் ஆடுகோட்பாட்டு சேரலாதன், சரி. அப்போ முதல் 3 ஆப்ஷனும் சரியாக இருக்கும்போது பொருந்தாதது ஆப்ஷன் டி தான். என்ன தவறுன்றதை பார்க்கலாம். தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என வருந்தியவர் பாரியா? கிடையாது, குமணவள்ளல் தான் வருந்திருப்பார், குமணன் தான் வருந்திருப்பார். தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என்று வருந்தியவர் வந்து குமணன். வழங்குவதற்கு பொருள் உள்ளதாக கூட பார்க்காமல் கொடுப்பவன் பெருஞ்சாத்தன்னு சொன்னது நக்கீரர் சொல்லியிருப்பார் இந்த கூற்றை. உலகமே வறுமையற்றால் கொடுப்பவன் அதியமான் என்று சொன்னது ஔவையார் சொல்லியிருப்பாங்க. இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைப்பவன் ஆடுகோட்பாட்டு சேரலாதன் சொன்னது நச்செல்லையார் சொல்லியிருப்பார். அதே போல் தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என வருந்தியவர் குமணன் அப்படின்னு சொன்னது பெருந்தலை சாத்தனார் சொல்லியிருப்பார். கேள்வி 66 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்றில் எது தவறுன்றதை பார்க்கலாம். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன். அறம் கண்ட நெறிமான் அவையும் எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர்ச்சென்று எரிதலும் சொல்லலாம். இந்த 3 பாடல் வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு நூலில் இடம்பெற்றுள்ளது. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சு பண்பின் மென்கண் செல்வம் என்பது இந்த பாடல் நற்றிணை நூலில் இடம்பெற்றிருக்கும். முதல் 3 வந்து புறநானூறு, இது நற்றிணை நூலில் இடம்பெற்றிருக்கும். அப்போ பின்வரும் கூற்றில் தவறானது ஆப்ஷன் டி. கேள்வி 67 பிரான்மலை அல்லது பரம்புமலை வந்து எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா பிரான்மலை அல்லது பரம்புமலை சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. கேள்வி 68 ஆசிரியப்பா பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ரொம்ப முக்கியமானது. ஆசிரியப்பாவை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஆசிரியப்பா அகோலோசை பெற்று வரும், சரி. ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சல் குறைவாகவும் பயின்று வரும், சரி. ஆசிரியர் தலை மிகுதியும் வெண்டலை கழித்தலை ஆகிய விரைவும் வரும், சரி. 2 அடி முதல் 12 அடி வரை அமையுமா? தப்பு. ஸோ ஆசிரியப்பா பற்றிய கூற்றுகள் தவறானது ஆப்ஷன் டெல்லி. ஆசிரியப்பானாவே 3 அடி முதல் எழுதுபவருடைய மனநிலைக்கேற்ப அமைவது தான் ஆசிரியப்பா. இந்த 2 அடி முதல் 2 to 12 அடி வரை அமைவது வந்து பார்த்திங்கன்னா வெண்பாவிற்குரிய பண்புகளில் வரும், வெண்பா. கேள்வி 69 ஆடையிலே எனை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளே என்ற பாடலை பாடியவர் யார்? ஆடையிலே எனை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளே என்று பாடலை பாடியவர் வள்ளலார் பாடியிருப்பார், வள்ளலார். கேள்வி 70 பொருந்தாதது எது? அறமும் அரசியல் நூல் எழுதந்து மு வரதராசனார், சரி. எண்ணங்கள் நூல் எழுதந்து MS உதயமூர்த்தி, சரி. என் கதை நூல் எழுதந்து திருவிக்கா, தப்பு. என் கதை நூல் எழுதந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். நாற்காலிக்காரர் என்ற நூல் எழுதந்து நா முத்துசாமி, சரி. கேள்வி 71 ஜெயகாந்தன் பெற்ற விருதுகளில் தவறானது எது? குடியரசுத் தலைவர் விருது, சாகித்ய அகாடமி விருது, சோவியத் நாட்டு விருது, பத்மபூஷன் விருது. அப்போ ஜெயகாந்தன் பெற்ற விருதுகள் தவறானது பத்மபூஷன் விருது தான். இந்த விருதை வாங்கியிருக்க மாட்டார். குடியரசுத் தலைவர் விருது, சாகித்ய அகாடமி விருது, சோவியத் நாட்டு விருதை வாங்கியிருப்பார். குடியரசுத் தலைவர் விருது வந்து எதுக்காக தந்திருப்பாங்கன்னா உன்னை போல் ஒருவன் என்ற திரைப்படத்துக்காகவும், சாகித்ய அகாடமி விருது வந்து சில நேரங்கள் சில மனிதர்கள் என்ற புதினத்துக்காக தந்திருப்பாங்க. சோவியத் நாட்டு விருது வந்து பார்த்தீங்கன்னா இமயத்துக்கு அப்பால் என்ற நூலுக்காக தந்திருப்பாங்க. கேள்வி 72 7வது சுவை என்ற நூலை எழுதியவர் யார்? 7வது சுவை என்ற நூலை எழுதந்து நாகூர் ரூமி.
கேள்வி 73 கூற்று 1 கூற்று 2 கூற்று 3. கூற்று 1 கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். இந்த குரூப் 4ல் கேட்ட கேள்வி தான். ஸோ இதுவும் வந்து 10th புக்கில் தான் இருக்குது. கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். சரி. திருமுழுக்கு யோவானை அருளப்பன் என்றும் கூறுவர். சரி. திருமுழுக்கு யோவானே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி ஆவார். இப்போ சரியானது 1 2 3. சரி. கேள்வி 74 பொருந்தாதது எது? புழைனா துளை. சரி. கான்னா காடு. சரி. அசும்புனா வானம்னு வந்திருக்கு. அசும்புனா நிலத்தை குறிக்கும். அசும்பு என்பதன் பொருள் நிலம். அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் சி. அதே படலைனா மாலை. சரி. கேள்வி 75 எவ்வகை பொருளும் மெய்மகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுனா தண்டியலங்காரம் நூலில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 76 சூழ்வார்கண் ஆக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். இந்த திருக்குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளதுனா பெரியாரை துணைக்கோடல். கேள்வி 77 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்றுகள் எது தவறுன்னு பார்க்கலாம். அள்ளில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கம் என்கிறது நற்றிணை. அள்ளில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கம் என்கிறது நற்றிணை. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற பாடலர் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கும். மணிமேகலை கிடையாது. அப்போது தவறானது ஆப்ஷன் பாம்பே. அதே சி ஆப்ஷன் டி ஆப்ஷன் பார்க்கலாம். பொருந்து செல்வமும் கல்வியும் பொத்தலால். பொருந்து செல்வமும் கல்வியும் பொத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதல வைகளும் விருந்துமன்றி விளைவனை யாவை என்ற பாடல் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம். சரி. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலு முகமலரும் மேலோர் போல என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளனா கலிங்கத்து பறையில் இடம்பெற்றிருக்கும். கேள்வி 78 நன்னன் எனும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கவுசினார் பாடிய நூல் எது? நன்னன் எனும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கவுசினார் பாடிய நூல் எது பார்த்தீங்கன்னா என்ன நூலை எழுதியிருப்பார்? மலைபடு கடாம் நூலை எழுதியிருப்பார். மலைபடு கடாம் இன்னொரு பேர் வந்து கூத்தராற்றுப்படை. கேள்வி 79 கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் எது? கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் என்று அழைக்கப்படுவது கம்பு. கேள்வி 80 கோபாலபுரத்து மக்கள் என்னும் நூலிற்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு? கோபாலபுரத்து மக்கள் என்னும் நூலை எழுதந்து கி ராஜநாராயண் எழுதியிருப்பார். 1991 வந்து சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கு. கேள்வி 81 பொறுத்துக. கரங்கி இசை விழவின் உரந்தை என்ற பாடல் இடம்பெற்ற நூல் அகநானூறு. திருக்குறள் தெளிவுரை என்ற நூலை எழுதந்து வ.உ.சி. கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை என்கிறது அகநானூறு. கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை. அகநானூருடைய சிறப்பேர் நெடுந்தொகை. இங்கே நெடுந்தேர்னு இருக்குது. ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். கொற்கை கோமான் கொற்கை பெருந்துரை என்கிறது ஐங்குறுநூறு. கொற்கை கோமான் கொற்கை பெருந்துரை என்கிறது ஐங்குறுநூறு. சரியானுடைய 1 2 3 4. சரி. கேள்வி 82 நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. கேள்வி 83 ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு. இதில் பயின்று வந்துள்ள பொருட்கோள் என்னன்னா ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்குன்றது கொண்டு கூற்று பொருள்கோள். திருக்குறள் நீதி இலக்கியத்தை எழுதந்து யார்? இங்கே திருக்குறள் நீதி இலக்கியத்தை எழுதந்து யாருன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 84வது கேள்வி கரகாட்டம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். கரகம் என்னும் பித்தளை செம்பையோ சிறிய குடத்தையோ தலையில் வைத்து தாளத்திற்கு ஏற்பாடுவது கரகாட்டம். சரி. கரகம் கும்பாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. சரி. கரகாட்டம் நிகழ்த்துதலில் 5 முதல் 10 பேர் நிகழ்த்த வேண்டுமா? கிடையாது. கரகாட்டம் நிகழ்த்துதலில் இத்தனை பேர் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒருத்தர் ஆடலாம், 2 பேர் ஆடலாம், இல்லை எத்தனை பேர்னாலும் கூட ஆடலாம். இத்தனை பேர் தான் நிகழ்த்தணும் அப்படின்றது இடைப்பெறவில்லை. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. இதுவே கரகாட்டத்திற்கு அடிப்படை என்றும் கருதப்படுகிறது. எது? குடக்கூத்து தான் கரகாட்டத்திற்கு அடிப்படை என்று கருதப்படுகிறது. சரி. கேள்வி 85 குமரகுருபர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? குமரகுருபர் பற்றிய
கூற்றுகளில் சரியானது எது? இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. சரி. இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி, மராத்தி ஆகிய மொழிகள் புலமை மிக்கவர். ஸோ தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி மொழிகளில் புலமை மிக்கவர். மராத்தியில் வருவார்னா வரமாட்டார். அப்போ 2வது கூற்று தவறாக இருக்குது. 3. கந்தர் கலிவெண்பா, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை முதலாம் நூல்களை இயற்றியிருப்பார் குமரகுருபரர். அப்போ சரியானது 1, 3 சரி. கேள்வி 86. ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவு கொண்டவன் யார்? ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவு கொண்டவன் ராமன். கேள்வி 87. பொருந்தாதது இது? குறிஞ்சித்திணை பூக்களை பற்றி கேட்டிருக்காங்க. ஐவகை நிலங்களில் குறிஞ்சி திணைக்கான பூ குறிஞ்சி பூ, காந்தல் பூ சரி. முல்லை திணைக்கான பூ முல்லைப்பூ, தோன்றிப்பூ சரி. மருத திணைக்கான பூ செங்கழுநீர் தாமரை சரி. நெய்தல் திணைக்கான பூ குரவம் பாதிரி வருமானா வராது. அப்போது பொருந்தாதது ஆப்ஷன் டி. அப்போ நெய்தல் திணைக்கான பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெய்தல் திணைக்கான பூ தாளைப்பூ நெய்தல் பூன்னு வரும். இது நெய்தல் திணைக்கான பூ. அதே முல்லை சரி குரவம் பாதிரி என்பது பாலை திணைக்குரிய பூ. கேள்வி 88. பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள் இதில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள் சொல் பின்வரும் நிலை அணி பயின்று வந்துள்ளது. கேள்வி 89. தமிழா துள்ளியெழு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே மாப்போ சிவஞானம் வழங்கிய ஆண்டு. தமிழா துள்ளியெழும் என்னும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே மாப்போ சிவஞானம் வழங்கிய ஆண்டு 30/9/1932. கேள்வி 90. பால்வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கோலம் குவித்த கோலவிதியம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். கேள்வி 91. ராஜம் கிருஷ்ணன் பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதிய நூல் எது? ராஜம் கிருஷ்ணன் பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை குறித்து ஆராய்ந்து எழுதிய நூல் மன்னகத்து பூந்தளிகள். அதே கூட்டு குஞ்சுகள் தீப்பெட்டி தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி சொல்கிறதா கூட்டு குஞ்சுகள். அதுவும் ராஜம் கிருஷ்ணன் தான் எழுதியிருப்பாங்க. வேருக்கு நீர் சேற்றில் மனிதர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதுவும் எழுதுந்து ராஜம் கிருஷ்ணன் தான். இங்கே ராஜம் கிருஷ்ணன் பெண் குழந்தைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதிய நூல் மன்னகத்து பூந்துளிகள். கேள்வி 92. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு எதிர்த்து போரிடுதல் காஞ்சி திணை. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு எதிர்த்து போரிடுதல் காஞ்சி திணை ஆகும். 93வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலிட உயிரை விட்டுவிடுதல் மேலானது என்று கலித்தொகை குறிப்பிடுகிறது. சரி. தான் பெற்றதை பிறர்க்கு வழங்கும் பெருஞ்சித்திரனின் பேருள்ளும் புறநானூற்றில் புலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி. உதவி செய்தலை ஈழத்து பூதன் தேவனார் உதவியாண்மை என்று குறிப்பிடுகிறார். சரி. அப்போ முதல் 3 கூற்று சரியாக இருக்கும்போது தவறானது ஆப்ஷன் டெல்லி தான் தவறு. உண்மையான செல்வம் என்பது பிற துன்பம் தீர்ப்பதான் என்கிறார் நல்லந்தோனார் சொல்லியிருப்பார்னு. நல்லந்தோனார் கிடையாது, நல் வேட்டனார் சொல்லியிருப்பார். நல் வேட்டனார் குறிப்பிட்டார். உண்மையான செல்வம் என்பது பிற துன்பம் தீர்ப்பதான் சொன்னது நல் வேட்டனார். கேள்வி 94. டேஸ் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்து சிற்றரசர் போதிதர்மர் என்னும் சமய பெயர் பூண்டு சீனாவுக்கு சென்றார். கிபி 6ஆம் நூற்றாண்டில். கேள்வி 95. நதியின் பிழையன்று நறும்புணலின்மை அன்றே என்ற பாடலை பாடந்து யாரு? கம்பன். கேள்வி 96. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் என்ன பா அமைஞ்சிருக்குன்னா சிலப்பதிகார மணிமேகலை அகர்பா அல்லது ஆசிரியப்பா. கேள்வி 97. விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் என்ற கவிதை எழுதியவர் யார்? புதுவை தமிழ் நெஞ்சன். கேள்வி 98. ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை. துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது. அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம் என்று கூறியவர் யார்? அசோகமித்திரன். கேள்வி 99. வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக எத்தனை மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார்? 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார். 100வது கேள்வி. மலேசியாவில் இருந்தபோது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தவர் யார்? மலேசியாவில் இருந்தபோது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தவர் கு. அழகிரிசாமி. இந்த வீடியோ பொறுத்தவரையும் 100 மாதிரி வினாக்களுக்கான விடை குறிப்புகளை முழுமையாக பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.